தலையில ரத்த காயங்களுடன் வாய்க்கால்ல கிடந்த சடலம். வழிப்பறி வழக்குகள்ல தொடர்புடைய நபரை கொன்னது யாரு? டாஸ்மாக் பார்ல என்ன நடந்துச்சு? காலங்காத்தால 5 மணிக்கு தோட்டத்துல பூ பறிக்கிறதுக்காக பெண்கள் போயிட்டு இருந்தப்போ அங்க இருந்த டாஸ்மாக் பாருக்கு எதிரில் உள்ள வாய்க்கால்ல ரத்த காயங்களோட ஆண் சடலம் ஒண்ணு மிதந்துட்டு இருந்திருக்கு. இதை பார்த்து பயந்து போன பெண்கள் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் வாய்க்கால்ல உள்ள சடலத்தை மீட்டு மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்சாங்க. வாய்க்கால்ல இறந்து கிடந்தது யாருன்னு விசாரிச்சப்போ மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் அருகே உள்ள வி கோவில்பட்டின்ற கிராமத்தை சேர்ந்த சுரேஷ் பாபுன்னு தெரிய வந்திருக்குது. டிரைவர் வேலை செஞ்சிட்டு வந்த சுரேஷ் பாபு மேல திருட்டு, வழிப்பறின்னு ஒரு சில வழக்குகள் நிலுவையில இருந்திருக்கு. தலையிலையும் உடம்புலையும் ரத்த காயத்தோட இறந்து கிடந்ததை வச்சு யாரோ அவரை கொலை செஞ்சு உடலை வாய்க்கால்ல வீசினதா போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட தனிப்பட போலீஸ் கொலையாளிகளை பிடிக்கிறதுக்காக அந்த சைட்ல இருந்த மொத்த சிசிடிவி கேமராக்களையும் சல்லடை போட்டு அலசி ஆராயிறாங்க. அப்படி ஆராய்ஞ்சு பார்த்ததுல 4 பேர் சேர்ந்து சுரேஷ் பாபுவை அடிச்சு தலையில கல்ல போட்டு கொலை செஞ்சு உடலை வாய்க்கால்ல வீசினது தெரிய வருது. அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா காட்சிகள்ல இருந்தவங்களை நோக்கி விசாரணையை நகர்த்தினாங்க போலீஸ். அப்பதான் மொத்த உண்மையுமே போலீஸுக்கு தெரிய வந்திருக்குது. கூட்டாளிங்க கொஞ்சம் பேரோட சேர்ந்து திருட்டு, வழிப்பறின்னு குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு வந்திருக்காரு சுரேஷ் பாபு. விக்கிரமங்கலம் ஏரியால இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் செய்யறதுக்குன்னே 4-5 கேங் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் சுரேஷ் பாபு திடீர்னு ஒரு கேங்ல இருந்து பிரிஞ்சு இன்னொரு கேங் கூட போய் சேர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம புதுசா சேர்ந்த கேங்காரங்க கூட கூட்டு வச்சுக்கிட்டு திருட்டு, வழிப்பறின்னு ஈடுபட்டு வந்திருக்காரு. அதுல கிடைக்கிற பணத்தை புது கூட்டாளிங்க கூடவே பங்கு பிரிச்சிருக்காரு. இது பழைய கூட்டாளிங்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதோட யாரு பெரிய ஆளு, யாரோடது பெரிய கேங் அப்படிங்கிற போட்டியும் உண்டாகி இருக்கு. இந்த நிலையில தான் விக்கிரமங்கலம் பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் கடையில சுரேஷ் பாபு மது அருந்த போயிருக்காரு. அங்க அவரை பார்த்த பழைய கூட்டாளிங்க 4-5 பேரு எதுக்கு எங்க கூட சேர மாட்டேங்கிற, பழைய மாதிரி நாமளே சேர்ந்து சம்பவம் பண்ணலாம்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. மது குடிச்சுக்கிட்டே தொடங்கின பேச்சுவார்த்தை ஆரம்பத்துல சுமூகமா தான் போயிருக்கு. ஆனா போதை ஏற ஏற ரணகளமா மாற ஆரம்பிச்சிருக்கு. பார்ல இருந்து வெளியே வந்த பிறகும் கூட அவங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டிருக்கு. போதையில ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தைய எக்கு தப்பா விட்டதும் வாய் தகராறு கைகலப்பா மாறி இருக்கு. ஒரு கட்டத்துல கையில இருந்த மது பாட்டிலால சுரேஷ் பாபுவை சரமாரியா தாக்கியிருக்காங்க அந்த கும்பல். அதோட நிறுத்திக்காம கீழே கிடந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து சுரேஷ் பாபு தலையிலேயே போட்டு கொன்னிருக்காங்க. அதுக்கப்புறமா சடலத்தை பக்கத்துல இருந்த வாய்க்கால்ல வீசிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க அந்த பழைய கூட்டாளிங்க. இதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச போலீஸ் மதுரை புதுவிலங்குடியை சேர்ந்த விக்கின்ற விக்னேஷையும் முத்துவேலையும் பிடிச்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த கொலையில சம்பந்தப்பட்ட இன்னும் 4 பேரை தனிப்பட போலீஸ் வலைவீசி தேடி வராங்க.